தமிழகத்தில் தேர்தல் தொடர்பாக நடந்த முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இலுப்பூர் பகுதிக்கு உட்பட்ட கடைவீதி, மருத்துவமனை, முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதில் ஏராளமான அதிமுகவினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை பகுதியில் உழவர் சந்தை, மீன் மார்க்கெட், தேவாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடையே அவர் வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அதிமுக வேட்பாளர் தங்கதுரை பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அம்மை நாயக்கனூரில் உள்ள பெருமாள் கோவில் மற்றும் முத்தாலம்மன் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு முதற்கட்ட பிரச்சாரத்தை அவர் துவங்கினார். அப்போது தான் வெற்றி பெற்றால் நகரில் நிலவும் குடிநீர் பிரச்சினை, பூக்களை பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்கு அமைத்தல் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார். தங்கதுரைக்கு ஆதரவாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் திரளாக சென்று வாக்கு சேகரித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அதிக வாக்குகள் பெற தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா தலைமையில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மீனவர் பிரச்சினையில் முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு மீனவ மக்களிடம் விளக்கவும், மீனவர் பிரச்சினைக்கு ஜெயலலிதா மட்டுமே நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுப்பார் என்பதை தெளிவுபடுத்தி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற உள்ள அலுவலர்களுக்கு மின்னணு இயந்திரம் இயக்குதல் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சித் தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு குடியிருப்பு சின்னக்கடை பகுதியில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நடராஜன் மற்றும் மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் ராமநாதபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மின்னணு இயந்திரம் உள்ளிட்டவை குறித்து காணொலி காட்சிகள் மூலம் விளக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி செய்யாறு நெடுஞ்சாலையில் 8 லட்சம் மதிப்பிலான கைக்கடிகாரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சாய்பாபா கோவில் அருகே பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது குமரேசன் என்பவர் வந்த மாருதி ஆம்னி வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் 8 லட்சம் மதிப்பிலான கைக்கடிகாரங்கள் கைப்பற்றப்பட்டன. இவற்றை வந்தவாசி கருவூலத்தில் தேர்தல் அலுவலர்கள் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 13.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. புளியரை சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரளாவில் இருந்து தமிழகம் வந்த லாரியை சோதனை செய்தபோது சுமார் 13.5 லட்சம் உரிய ஆவணமின்றி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ரொக்கப்பணம் மற்றும் லாரி செங்கோட்டை வட்டாட்சியர் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் அருகே தனிநபர் ஒருவர் பொது வழி பாதையை ஆக்கிரமித்து வேலி அமைத்ததை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். சேலத்தாம்பட்டி மீன்வாயன் தெருப்பகுதியில் வசிக்கும் பழனிவேல் என்பவர் தமக்கு சொந்தமான நிலத்துடன் பொது பாதையை சேர்த்து வேலி அமைத்துள்ளார். இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திரண்டு வந்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர்.